வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் RN ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல். அரசியலமைப்பு வழங்கிய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயம். மசோதாக்களை பொறுத்து 1 மாதம் முதல் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆளுநருக்கு தனிப்பட்ட வீட்டோ அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் என்றும் தீர்ப்பு. ஆளுநர் RN ரவிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். வீண் தடைகளை ஏற்படுத்தினால் மக்கள் நலன்களை பாதிக்கும் என கருத்து. ஒரு அரசியலமைப்பு எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் அதனை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அது மோசமாக இருக்கும். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் அம்பேத்கரின் கூற்றை மேற்கோள் காட்டி தீர்ப்பை நிறைவு செய்த உச்சநீதிமன்ற நீதிபதி பத்திவாலா. ஆளுநருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சி. அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த வெற்றி என பெருமிதம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழகங்களுக்கு இனி ஆளுநர் வேந்தர் இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து திமுக MP வில்சன் விளக்கம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் டீம் டு ஹேவ் கிராண்டட் அசென்ட் சொன்னதுனால அது தமிழக அரசு அது ஒரு நோட்டிபிகேஷனாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நோட்டிபிகேஷனாக கொண்டு வந்தால் உடனடியாக அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவார். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் அரசுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்ததையொட்டி வழக்கறிஞரும் MPயுமான வில்சனுக்கு பாராட்டு. பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி வாழ்த்திய முதலமைச்சர். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் கூட்டாட்சி அமைப்பையும் சட்டமன்றத்தின் ஜனநாயக உரிமையையும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வரவேற்பு. ஆளுநரை கண்டித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடிய திமுகவினர். அதிமுக உறுப்பினர்களின் கவன ஈர்ப்பு தீர்மானமான உரையை நேரலை செய்வதில்லை என குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? சட்டப்பேரவைக்கு நல்ல வேளையாக காவி உடையில் வராத அதிமுக உறுப்பினர்கள். கருப்பு சட்டையில் வந்தது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இந்த கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள். கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேளை காவி உடை வராமல் கருப்பு சட்டை வந்ததற்காக என்னுடைய அளவு கடந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை துடியலூர் அருகே பூட்டிய வீட்டில் 2 ஆண்களின் உடல்கள் மீட்பு. பேக்கரி நடத்தி வந்த கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் மர்ம மரணம் குறித்து காவல்துறை விசாரணை.
சென்னை காசிமேட்டில் இளைஞர் ராம்கி திடீரென உயிரிழப்பு. உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க பயிற்சியாளர் பரிந்துரைத்த ஊசியை பயன்படுத்தியதால் இறந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் செல்போன் மற்றும் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை விரட்டி பிடித்த மக்கள். சரமாரியாக தாக்கிய பிறகு காவல்துறையிடம் ஒப்படைப்பு. நெல்லை ரயில் நிலையம் அருகே திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த 24 வயது இளைஞர். உடல்நலக் குறைவால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது நேர்ந்த சோகம். பழனி பங்குனி உத்திர திருவிழா. ஆன்மீக பாடகி சிறுமி தியா நியூஸ் 18க்காக பாடிய பாடல். பறக்குதே சண்முகா, மயில் பறக்குதே சண்முகா, உன் தேடி பறக்குதே சண்முகா, கிட்ட வந்து எட்டி நின்று என்ன பார்த்து சிரிக்குதே சண்முகா, பார்த்து சிரிக்குதே சண்முகா கண்ண. அண்ணாமலை தனக்கு நண்பர் என திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜரான நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டினோடும் தாம் நெருங்கிய நண்பர்களாக இருப்பதாகவும் கலகல பேட்டி. நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு ட்ரம்ப் தான். நான் ரொம்ப க்ளோஸ் ட்ரம்போட தான் இருக்கேன். நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் புதின், 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஆந்திராவின் ஸ்ரீகாக்குளம் அருகே கப்ளிங்குகள் உடைந்ததால் 2ஆக பிரிந்து சென்ற ரயில். அதிர்ச்சி அடைந்த பயணிகள். திருப்பதி கோயிலில் ஏழுமலையானை தரிசனம் செய்த நடிகை ரம்பா. சிறப்பான கதாபாத்திரங்கள் கிடைத்தால் மீண்டும் நடிப்பது பற்றி ஆலோசிப்பதாக பேட்டி. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனிடம் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் KN நேருவின் சகோதரரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். எதற்காக இந்த விசாரணை? அமலாக்கத்துறை அலுவலகத்துல தற்போது அமைச்சர் KN நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரனை அழைத்து வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று முதல் அமைச்சர் KN நேருடைய சகோதரர் மற்றும் நேருடைய மகன் அருண் நேரு, மற்றொரு சகோதரர் உள்ளிட்ட அவருக்கு சொந்தமான இடங்கள், அவருக்கு தொடர்புடைய இடங்கள், அலுவலகங்கள்ல காலை முதல் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனை தொடரும் நிலையில தற்பொழுது ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரனுடைய வீட்டிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை காரிலிருந்து அழைத்து வந்திருக்கார்கள். அங்கிருந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. 2 நாட்களாக நடைபெற்ற சோதனையில சில ஆவணங்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணத்தின் அடிப்படையில சில கேள்விகளை கேட்கிறார்கள். ரவிச்சந்திரன் தான் அந்த TVH கட்டுமான நிறுவனத்துடைய உரிமையாளராக இருந்து வருகிறார். அவருடைய அலுவலகத்தில் எல்லாம் தொடர்ந்து இந்த சோதனை நடத்தப்பட்ட நிலையில கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை இந்த விசாரணையின் போது ரவிச்சந்திரன் கேட்பார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த விசாரணைக்கு பின்னர் தான் அமலாக்கத்துறை அதிகாரியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்பது தெரிய வரும். கோகுல், மிக குறிப்பா அமைச்சர் KN நேரு, அவருடைய மகன் அருண் மற்றும் அவருடைய சகோதரர் அவர்களுடைய தொடர்புடைய பல்வேறு இடங்கள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்ட இடங்கள்ல சோதனை நடத்தப்பட்டது. அது தொடர்பாக கைப்பற்றப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெறுகிறதா? இந்த விசாரணையில் அவர் மீதான சட்ட நடவடிக்கைகளுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 நாட்களாக இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட இடங்கள்ல இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. TVH என்ற ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தை
ரவிச்சந்திரன் நடத்தி வருகிறார். அந்த அலுவலகம் அரியபுரத்தில் இருக்கிறது. அந்த அலுவலகத்திலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கார்கள். சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்துல பல முக்கிய இடங்கள்ல பெரிய அளவிலான கட்டுமான தொழில் செய்யக்கூடிய நிறுவனம் டிவிஹெச் நிறுவனம். இந்த டிவிஹெச் நிறுவனம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பரிமாற்றம் என்பது சட்டவிரோத பணம் பரிமாற்றம் நடந்திருக்கலாம் என்றும் ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகளும் சோதனை நடத்தி அளித்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனையில் அமலாக்கத்துறை ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த அலுவலகங்களில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் இந்த நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை ரவிச்சந்திரனும் கேட்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே நேரு தரப்பிலிருந்து திமுக வழக்கறிஞர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அரசியல் பழிவாங்குவதற்காக இது போன்ற அமலாக்கத்துறை சோதனையானது நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது ரவிச்சந்திரனை விசாரணைக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த சோதனைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கைது நடவடிக்கை உள்ளிட்ட ஏதாவது நடவடிக்கை இருக்குமா என்பது இதுவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கப்படாத நிலையில இந்த விசாரணைக்கு பின்னர் தான் இது குறித்த விவரங்கள் தெரிய வரும். போல விவரங்களுக்கு நன்றி கோகுல். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர் அருகே திருத்துறைப்பூண்டி அரசு பள்ளி மேற்கூரையின் காரை பெயர்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சேகல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிதி, அதே போன்று குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 33 லட்சம் மதிப்பில் 2 வகுப்பறை கட்டிடம் என்பது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டது. இந்த பள்ளியில சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுந்தரபுரி, அழகிய நத்தம், தீபம்பால் பட்டினம், கடையடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இந்த நிலையில இன்று எப்பொழுதும் போல் பள்ளி திறக்கப்பட்டு வகுப்பறைகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 1 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தில் 4ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு 2 வகுப்புகளும் ஒரே வகுப்பறையில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில அந்த பள்ளி வகுப்பறையின் மேல்கூரையின் அந்த கட்டிடம், அந்த மேல்கூரையின் காரைகள் பெயர்ந்து விழுந்திருக்கிறது. அப்பொழுது அந்த பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவன் தேசிகன், புகழ்ராஜ், கனிஷ்கர், அதே போன்று 4ஆம் வகுப்பு மாணவர் கவியர் இந்த 4 மாணவர்களுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து அரசு ஆம்புலன்ஸ் மூலமாக நேரடியாக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு இந்த 4 மாணவர்களையும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு தேசிகன் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவருக்கு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கட்டிடம் கட்டப்பட்டு 1 வருடமான நிலையில தற்பொழுது பள்ளி அந்த வகுப்பறையின் மேற்கூரையில் காரை பெயர்ந்து விழுந்து மாணவர்கள் காயம் பெற்றிருப்பது எப்படி, கட்டிடம் தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது இது குறித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் பேசியிருந்தோம். இது சம்பந்தமாக உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மாணவர்களுடைய நலன் எப்படி இருக்கிறது, மாணவர்கள் அவர்களுக்கான சிகிச்சை என்பது மருத்துவர்கள் மூலமாக தீவிரமாக அளிக்கப்பட்டு வருகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.